வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போற கதை சமுத்திரம் அவர்கள் எழுதிய சுதந்திர மாடம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு நள்ளிரவுல சுதந்திரம் பிறந்துருச்சு அப்படிங்கிறத காட்டுற வகையில இந்த நாடெங்கிலும் இருக்கிற சுவர் கடிகாரங்கள் 12 தடவை மணி அடிச்சு டெல்லி செங்கோட்டையிலையுமே பீரங்கிகள் முழங்குனப்போ குட்டாட்டம்பட்டியிலையும் பண்ணையார் பரமசிவத்தோட சுவர் கடிகாரம் 12 தடவை அடிச்சுது. ஊர் சாவடியில அவர் வச்சிருந்த ரேடியோவில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு அந்த பாடலோசை அலைகளா அவங்க காதுல மோதினப்போ விடுதலை வீரர்கள் குதூகலமா கூடி குலாவி கிட்டப்பாவோட பாட்டுகளை எட்டரை கட்டையில பாடிட்டு இருந்தப்போ அதே ஊர்ல 8 அடி நீள அகல குடிசை வீட்டுக்குள்ள மங்கம்மா பிரசவ வேதனையில துடிதுடிச்சிட்டு இருந்தா. அவளோட பிரசவத்தை கவனிக்க குடிமகள் தவிர அங்க யாருமே இல்லை. மங்கம்மா கூரைய பார்த்தா. கண்கள்ல இருந்து நீரூற்று மாதிரி கண்ணீர் வடிஞ்சுது. 8 மாத கர்ப்பிணியா இருக்கும்போது வண்டியில கருப்பட்டியை ஏத்திக்கிட்டு கேரளாவில் உள்ள புனலூர்ல சந்தைக்கு போன அவளோட கணவன் 7 மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தாலி கட்டின மனைவிக்கு கையில மல்லிகைப்பூவோடையும் பையில மிட்டாய்களோடையும் திரும்புற அவளோட கணவன் வண்டியில கிடத்தப்பட்டு கழுத்துல ஒரு மாலையோட இன்னொருத்தன் வண்டி ஓட்ட இவன் பெணமா திரும்பினான். காலரான்னு சொன்னாங்க, காத்து கருப்புன்னு சொன்னாங்க. ஆனா சொந்தக்காரங்க இவளோட ஜாதகம்தான், கழுத்துல இருக்கிற அறுதலி ரேகைய பத்தியலா அப்படின்னு சொன்னாங்க. இந்திய சுதந்திர தினத்துல மங்கம்மாவுக்கு அதே நள்ளிரவுல ஆண் குழந்தை பிறந்ததுனால உள்ளூர் கிராம முன்சீப் அவ பையனுக்கு சுதந்திர மாடன் அப்படின்னு பேரும் வச்சாங்க. போயும் போயும் அவ மகனுக்கா இந்த மாதிரி பேரு, உமக்கு மூளைகீழ பெசிக்கிட்டா மச்சான் அப்படின்னு சில மைத்துனர்கள் முன்சீஃபை கோட்டி பண்ணாலும் பயலுக்கு எப்படியோ சுதந்திர மாடன்னு பேரு நம்மளோட சுதந்திரத்தை மாதிரி நிலைச்சு போச்சு. பாரதம் சுதந்திரம் அடைஞ்சதுனால மங்கம்மாவும் ஓரளவுக்கு முன்னேறினான். குழந்தைய ஆரோக்கியமா வளர்த்து அவன் அப்பனை மாதிரி அவனும் சொந்தத்துல ஒரு வண்டி வாங்கி புனலூர் சந்தைக்கு போகாம சீவலப்பேரி சந்தையில கருப்பட்டி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற வைராக்கியத்துல பக்கத்துல உள்ள சாட்டாம்பட்டியில ஒரு ரெட்டியாரோட பூந்தோட்டத்துல உள்ள மல்லிகை இருவாச்சி பூவை உதிரியா வாங்கிட்டு வந்து வீட்டுல இருந்தே மாலையா தொடுத்தான். குட்டாட்டம்பட்டியோட முடிசூடா மன்னரா இருந்த பரமசிவம் அடிக்கடி அந்த ஊர்லயும் அடுத்த ஊர்கள்லையும் விழாக்கள் நடத்தினதுனால அவளோட மாலைகளுக்கு நல்ல கிராக்கி. அந்த பக்கம் வர்ற எல்லா அமைச்சர்களுமே மங்கம்மா கிட்டதான் மாலை வாங்குவாங்க. கூட்டம், கோஷ்டிகள், கால்கோள் விழாக்கள், கட்டிட திறப்புகள் இதெல்லாம் சதா இருந்ததுனால மங்கம்மாவோட தொழிலுக்கு மதிப்பு வந்தது. நாட்டில் போடப்பட்ட 5 ஆண்டு திட்டங்களால கிணறு வெட்டுறதுக்கும் மாந்தோட்டம் போடுறதுக்கும் கோழி பண்ண வைக்கவும் அரசாங்கம் கொடுக்கப்பட்ட கடன்களை வாங்க வேண்டியது ஒரு குடிமகனோட கடமை அப்படின்னு பரமசிவம் தானும் வாங்கி தன்னோட சொந்தக்காரங்களையும் வாங்க வச்சு அந்த பணத்தை வச்சு ஏழை எளியவர்களோட நிலத்தை வாங்கியும் போட்டாரு. மங்கம்மா சாதாரண பூமாலை வைக்கிறதுல இருந்து ரோசா பூ மாலை விற்கிற அளவுக்கு முன்னேறினப்போ பரமசிவம் கூட்டுறவு சங்க தலைவரானாரு, பஞ்சாயத்து தலைவரானாரு. அவரோட மைத்துனர் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராகவும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராகவும் மாறினாரு. அப்போ பஞ்சம் வந்தது. கூடவே மங்கம்மாவுக்கும் பரமசிவத்துக்கும் தத்தம் முன்னேற்றத்துல ஒரு பரீட்சையும் வந்தது. அவளோட மாலைய விலை பேச ஆளே இல்லை. அமைச்சர்களும் அதிகாரிகளும் தலைவர்களும் அந்த பஞ்ச பிரதேசத்துக்கு நுழையிறதுக்கு பயந்ததுனால கூட்டங்கள் நடக்கவே இல்லை. மாலைகளுக்கு அவசியமும் ஏற்படல. அதே சமயத்துல நாட்டோட உணவுப் பொருட்களை சமமா பங்கு போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்துல வந்த ரேஷனை பயன்படுத்தி எங்க ஊரு ஏழைங்க ரேஷன் இல்லாட்டா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி பரமசிவம் ரேஷன் கடையையும் வச்சாரு. குழந்தைங்க உணவில்லாம வயிறு முட்டினப்போ அவரோட வயிறும் முட்டுச்சு. ரேஷன் கடையால பல நன்மைகள் ஏற்பட்டுச்சு. பரமசிவம் பக்கத்து டவுன்ல மரக்கடை வச்சாரு, உள்ளூர்ல ஜவுளி கடை வச்சாரு. ஏழை விவசாய தொழிலாளர்களோட சிரமத்தை குறைக்கிறதுக்காக வயலுக்கு டிராக்டர் வாங்கி போட்டாரு. ஆக ரேஷன் கடை வச்சதுனால ஏழைகளுக்கு வயிற்றுக்கு கிடைச்சதோ இல்லையோ கைவேலை செய்ய மரக்கடையும் எஞ்சா உடம்புல இருசானையாவது மறைக்க ஜவுளி கடையும் கிடைச்சிது. குட்டாட்டம்பட்டியும் நாட்டோட சேர்ந்து முன்னேறிச்சு. அப்படி முன்னேற முன்னேற மங்கம்மாவும் இதர ஏழைகளோட சேர்ந்து
பின்னால போய்கிட்டு இருந்தா. பொதுக்கூட்டங்கள், விழாக்கள், மாலைகளை நேசிக்காம துண்டுகளையும் பொன்னாடைகளையும் நேசிக்கிற அளவுக்கு பிரமுகர்கள் முன்னேறிட்டதுனால அவ கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சா. நடவுக்கு கிடைச்ச எட்டனாவை வச்சுக்கிட்டு தன்னையும் தன்னோட மகனையும் பாதுகாத்துட்டு இருந்தா. அப்போ சுதந்திரமாடன் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான். மக்கா சோளத்தை சாப்பிடுற அவனை பெரிய இடத்து பையன்கள் சோத்து மாடன் அப்படின்னு சொன்னாலும் அவன் படிப்புல வேட்டைக்கு போகிற உதிரமாடன் மாதிரி ஆர்வம் காட்டினான். பரமசிவம் மகன் பரீட்சைகள்ல கீழே முதலாவது ஆளாவும் இவன் மேல முதலாவது ஆளாவும் இருந்தப்போ விதி சிரசாசனம் செஞ்சுது. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த சுதந்திரமாடனை பார்த்த பரமசிவத்துக்கு மனசு கேட்கல. காஞ்சி கிடந்த அவனோட வயிறையும் அம்மாவுகிட்ட ஸ்லேட்டு வாங்குறதுக்கு காசு கேட்டு கையடி வாங்கினதுனால கன்னத்துல கரையாம நின்ன உப்பு நீரையும் பார்த்த அவருக்கு உப்பு கடலளவு கருணை பிறந்துச்சு. அவர் ஆள் வச்சு நடத்துற பால் கடையில ஒரு மசால் வடைய அவன் கையில திணிச்சாரு. அவன் அவரை நன்றி பெருக்கோட பார்த்தப்போ, இன்னும் வடை வேணுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு போதும், அம்மாவுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டான். இந்தா வாங்கிக்கல, இதோ பாருல, நம்ம தலைவருங்கெல்லாம் தொழிற்கல்வி வேணும்னு சொல்லுதாங்க. நீ சுதந்திர நாள்ல பிறந்த பெயர், உன் பிறந்த நாள் சாதாரணமானதில்ல. நீ கூட தொழிற்கல்வியை பத்தி நினைக்காட்டா என்னல அர்த்தம் அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன மாமா செய்யணும் அப்படின்னு கேட்டான். ஊர்ல எல்லாரும் படிச்சுட்டு டவுனுக்கு போயிட்டா நம்ம ஊர் என்ன ஆகுறது? உன்ன மாதிரி புத்திசாலி பயலுகளுக்கே புரிய மாட்டிக்கே, அப்புறம் வேற எவனுக்கு புரிய போகுது அப்படின்னு கேட்டாரு. மாமா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னா. நம்ம நாட்டுக்கு இப்போ தேவை உழைப்பு. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம உற்பத்தியை பெருக்கணும், உணவை ஏற்றுமதியாக்கணும். அதுக்கு சுதந்திர நாளில் பிறந்த உன் பங்கு என்னடா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டாரு. நல்லா படிக்கணும், வாத்தியார் சொல்றபடி நடக்கணும், தாயிர் சிறந்த கோயில் இல்லைன்னு நினைக்கணும் அப்படின்னா. மெத்த படிச்சவன் சுத்த பைத்தியக்காரன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமால? படிச்சது போதாதா? படிப்பு உழைப்புக்காகவா, உழைப்பு படிப்புக்காகவா? அதனால பேசாம உன்ன மாதிரி பசங்க பேனா பிடிக்க கூடாது, ஏறு பிடிக்கணும், சிலேட்டுக்கு பதிலா உரமூட்டை தூக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உம்மம் அவன் மட்டும் படிக்கான் அப்படின்னு கேட்டான். அவன் ஒரு உருப்படாத பையன், நீயும் அவனை மாதிரி கெட்ட போகணும்னு நினைச்சா பேஷா படி. அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றணும், பிறந்த கிராமத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னா வயலில் உழ, உன் இஷ்டம் அப்படின்னாரு. வயல் இல்லையே மாமா அப்படின்னா. அறிவு இருக்காடா, என் வயல் வேற உன் வயல் வேறையா அப்படின்னு கேட்டாரு. மாமா இந்தால இன்னொரு வடை. ஏய் ஜோசப்பு, நான் சொன்னேன்னு அவன் மாசானம் கசாப்பு கடையில் அவரை சேரு கறி வாங்கி இந்த பையக்கிட்ட கொடு. வீட்டில் போய் அம்மாவை ஆட்டுக்கறி வைக்க சொல்லி சாப்பிடல, அப்புறம் அடுத்த விஷயத்த யோசிச்சுக்கலாம். நல்லா சாப்பிடு, ஏம்ல பட்னி கிடக்க, உன் வயிற்ற பார்த்தா என் வயிறு என்னவோ பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. ஆட்டுக்கறி சாப்பிட்ட சுதந்திரமாடன் அம்மாவோட ஆலோசனையையும் மீறி அடிக்க போன அவளை எதிர்த்து அடிக்க போனான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகளை வீசி போட்டான். இனிமேல வயல்ல நடுறதுக்கு போனியன்னா உன்னை கொன்னு போடுவேன். இன்னையிலிருந்து நான் வேலைக்கு போறேன், ஆட்டுக்கறி வாங்கியாருவேன், சமையல் பண்ணணும், நான் ஊட்டுறப்போ வாயை திறக்கணும், இல்லைன்னா கொன்னு போடுவேன், அதுவும் இல்லைன்னா பட்டணத்துக்கு ஓடி போயிடுவேன். மசால் வடைய 2 நாளா ஏன் திங்காம வச்சிருக்க? திங்கிறியா இல்லை பம்பாய்க்கு ஓடி போகட்டுமா அப்படின்னு கேட்டான். மங்கம்மா அவன் ஓடி போகாம இருக்க அழுத வாய்க்குள்ள மசால் வடைய வச்சா. மற்ற பையங்களை மாதிரி தான் மகனும் படிச்சு வாத்தியாராகி இஸ்திரி போட்ட சட்டையோட இன்னொரு வாத்தியாச்சியை கல்யாணம் பண்ணி ரொம்ப சுகமா வாழணும் அப்படின்னு நினைச்சா. ஆனா இப்போ மகன் எப்படியோ இந்த ஊர்ல வாழ்ந்தா சரிதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு பிள்ளை கண்ணுக்கு முன்னாலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சும் தொண்டைக்குள்ள விக்கிய மசால் வடை துண்டுகளை தண்ணியை குடிச்சு வயிற்றுக்குள்ள அனுப்புனான். சுதந்திரமாடன் பரமசிவத்தோட வீட்டுக்கு துள்ளி குதிச்சு போனான். ஆண்டுகள் ஓடிக்கிட்டு இருந்தது. மங்கம்மாவோட உடம்பும் உயிரும் பிரிஞ்சதை பொருட்படுத்தாம போயிட்டு இருந்தது. நாட்டுல ஒருமைப்பாடு நிலவப்படணும் அப்படின்னு, அதுக்கு முன்னோடியா கிராமத்து மக்கள் தங்களுக்குள்ள ஐக்கியப்படணும் அப்படின்னும், ஊர்ல பரமசிவத்தோட ரைஸ் மில்லை திறந்து வச்சு உணவு அமைச்சர் பேசினதை சுதந்திர நாள்ல பிறந்த மாடன் கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். அம்மா இருந்த துக்கத்தை பரமசிவத்தோட மனைவிய அம்மானு கூப்பிட்டு அதையும் மறந்து போனான். அவளும் ஆட கட்டையில போற மவனன்னு சொல்றத ஒரு தாயோட கரிசனமா எடுத்துக்கிட்டு, போற பையன் மவன்னு சொல்லாதியே, எங்க ஐயா போயிட்டதால போன பையன் மவன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னப்போ திருமதி பரமசிவம் பையன் மவனுக்கு வாயப்பாரு அப்படின்னு சிரிக்கவும் செய்வா.
நாட்டுல ஒருமைப்பாடு ஏற்பட்டதோ இல்லையோ, சுதந்திரமாடன் பரமசிவ குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டான். சமையலறை வரைக்கும் இவனோட சாம்ராஜ்யம்தான். வீட்ல ஆள் இல்லைன்னா இவனே பானையை திறந்து சாப்பாடு போட்டுக்கலாம். மிளகா வத்தல் மூட்டைகளை இவனே வண்டியில ஏத்தி சந்தைக்கு கொண்டு போய் விற்கலாம். வித்த பணத்துல இவனே பரமசிவத்துக்கு 8 முழ வேஷ்டி வாங்கிட்டு வரலாம். இவனே சந்தையில மஞ்சள் மசாலாக்களையும் வட்டுகளையும் வாங்கிட்டு வரலாம். பரமசிவத்தோட மகள் செகண்டரி கிரேட் வாத்தியார் ட்ரைனிங் படிக்கிற பத்மாவை இவன் தான் திருநெல்வேலியில கொண்டு போய் விடுவான். அவ கூட இவன் மூலமா தான் தன்னோட பிரச்சனைகளை அம்மா கிட்ட கொண்டு போவா. கல்லூரியில படிக்கிறதா சொல்லப்படுற கிருஷ்ணன் இவனை சரி கட்டி தான் அப்பா கிட்ட மோசடி பணத்தை வாங்க பார்ப்பான். தன்னோட காதலுக்கு கூட இவனை நம்பி தான் இருக்கிறான். ஒரு தடவை பரமசிவம் 4 மூட்டை கத்திரிக்காய்களை விலை பேசி அட்வான்ஸும் வாங்கிட்டாரு. அப்போதான் வயல்ல இருந்து வந்த சுதந்திரமாடன், கொஞ்சமாவது முன்ன பின்ன யோசிச்சு பார்த்தீரா? மூட்டை 8 ரூபாயா இருக்கையில 6 ரூபாய்க்கு கொடுக்கறதா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வியாபாரி வேலையாட்கள் முதுகுகள்ல பரமசிவம் ஏத்தி விட்ட மூட்டைகளை இறக்கியும் வச்சான். பத்மாவுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்த ஒரு வரனுக்கு பரமசிவம் சம்மதிச்சப்போ, யாரு அந்த முட்டைக்கண்ணு பயலுக்கா? ஆலம்பழத்தை அண்டங்கக்கா கொத்துறதா அப்படின்னு அதையும் கெடுத்து விட்டான். பரமசிவம் இந்த பயலுக்கும் தன் மகளுக்கும் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டப்போ, என் தங்கச்சிக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும், உம்ம பாட்டுக்கு கிடையும் அப்படின்னு சொன்னான். மொத்தத்துல அந்த வீட்டோட நிர்வாகமே அவன் கையில தான். வீட்டுல எல்லா இடங்கள்லையும் சுதந்திரம். வயல்ல எந்த பயிரையும் விளைவிக்க சுதந்திரம், எதையும் விற்க சுதந்திரம், எந்த யோசனையையும் சொல்ல சுதந்திரம், எங்கும் சுதந்திரம், எல்லாத்துலேயும் சுதந்திரம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படிங்கிற பாரதியோட பாட்டுக்கு நாயகனா இருக்கிற அளவுக்கு அளவற்ற சுதந்திரம் சுதந்திரமாடனுக்கு. பரமசிவத்தையும் சும்மா சொல்லக்கூடாது. சுதந்திரமாடனோட பேச்சு சுதந்திரத்துக்கு, செயல் சுதந்திரத்துக்கு வீட்டு சாசனத்துல உத்தரவாதமும் கொடுத்துட்டாரு. அவனோட உடல் நலத்துல அவனை விட அதிக அக்கறை கொடுத்தாரு. ஒரு தடவை சந்தையில தக்காளி மூட்டைகளை வித்துட்டு அதுல இருந்து கிடைச்ச பணத்துல மடி சிலைக்குள்ள வச்சுட்டு சில்லறை நாணயங்களை கைகளில் வச்சுக்கிட்டு குலுக்கிக்கிட்டே ஒரு சிங்கிள் டீயை மசால் வடை இல்லாம குடிச்சிட்டு இருந்த அவனை பார்த்ததும் பரமசிவம் கோவப்பட்டாரு. வெறும் டீயை குடிச்சா உடம்பு எனத்துக்களாகும், போய் வைரமுத்து கடையில பிரியாணி சாப்பிட்றதுக்கு என்னல, என் பணம் வேற உன் பணம் வேறையால, போல போய் பிரியாணி சாப்பிடல, வேணும்னா ஒரு ஆம்லேட்டும் சாப்பிடு, டீ குடிக்கானா டீ அப்படின்னு சொன்னாரு. இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்தது. ஒரு முறை பரமசிவம் தான் குடும்பத்தோட கோரப்பாயில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போ சுதந்திரமாடனும் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். பரமசிவத்தோட பையன், மாடா கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வா அப்படின்னா. உடனே மாடன், காலை உடஞ்சா போயிட்டு போடா, உப்பு எடுத்துக்கிட்டு வர கையோட எனக்கு தண்ணியையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னான். பரமசிவம் சிரிச்சாரு. பத்மாவும் சிரிச்சா. பல சினிமா படங்கள்ல குணச்சித்திர வேலைக்காரர்கள், எசமா எசமா உங்க உப்பத்திங்கிற நாயினா அப்படின்னு நெளிஞ்சு கொலைஞ்சு ஓரளவு விலகி வினயமா பேசுற காட்சிகளை கதாநாயக தோரணையில கண்டு கழிச்ச இந்த பரமசிவத்தோட பையன் சுதந்திரமாடனோட போக்க ரொம்ப அதிகபட்சமா கருதி வார்த்தைகளையும் விட்டான். டேய் மாடா, நீ வேலைக்காரங்கிறத மறந்துடாத, எதுக்கும் ஒரு அளவு வேணும், எல்லாம் இவங்க கொடுக்குற இலக்காரம், நரிக்க நாட்டாம கொடுத்தா அப்படின்னு பேசினான். அவ்வளோதான். பரமசிவம் அனல் பழம்பா எழுந்திரிச்சாரு. மகனை அடிக்க போன அவரை மாடனே தடுத்து நிறுத்தினான். ஆனா அவர் பேச்சை தடுக்க முடியல. என்னல வேலைக்காரன் கீழக்காரன்னு பேசுற, பைத்தியம் பிடிச்சிட்டால, யார்ல வேலைக்காரன்? உன்னை நான் பெத்ததுனால இந்த வீட்டில் வச்சிருக்கேன், இவன் பெறாம பெத்த பிள்ளை, இவனையால வேலைக்காரன்னு சொல்ற? எங்க இன்னொரு தடவை சொல்லுல பார்க்கலாம், கொடலை உருவி தோல்ல மாலையை போடுறனா இல்லையான்னு பாரு, எல்லாம் இவ கொடுக்குற இலக்காரம், உன்னெல்லாம் பிறக்கும் போதே வாயில நெல்லை போட்டு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவரோட மனைவி, இன்னைக்கு இருக்கிறவர் நேத்திக்கு இல்லை, நேத்திக்கு இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை, இப்படி இருக்கையில வேலைக்காரன்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசலாமாடா நீ? படிச்சவனாக்கும் நீ? முக்காலமும் காக்கா முழுவி குளிச்சாலும் அது கொக்காயிடுமா? ஐயாவோட அல்பத்தனம் தானே உனக்கும் வரும் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு பாசத்தால விம்மின சுதந்திரமாடன் இப்பவும் விம்மிக்கிட்டு தான் இருக்கான். பரமசிவத்தோட வீட்டையே பாரத திருநாடா நினைச்சு எல்லையில்லாத சுதந்திரத்தை அனுபவிச்சதா நினைச்ச இதே சுதந்திரமாடன் இப்போ எருமை மாட்டு கொட்டடிக்கு பக்கத்துல
கொசுக்கள் அரிக்க லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு புது வருட பிறப்பு. எப்படியும் பரமசிவ மாமா கிட்ட பக்குவமா சொல்லிடணும். இனிமேல் இந்த வீட்ல இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது அப்படின்னு நடந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்தான். போன பொங்கல் அப்போ ராத்திரியே பொங்கல் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு மாடா வயலுக்கு அப்படின்னு கேட்ட பரமசிவத்தை கண்ணாலே எரிச்சிட்டு வேலைக்கு போனான் மாடன். மறுநாள் மாட்டு பொங்கல். உழவு மாடுகளை தொழுவத்துல இருந்து அவிழ்த்து புண்ணாக்கு கலந்த தொட்டியில தண்ணி காட்டிட்டு அதை குளிப்பாட்ட குளத்துக்கும் கொண்டு போனான். ஒரு மாட்டை குளிப்பாட்டினப்போ அது தற்செயலாவோ இல்லை கூச்சத்திலேயோ திமிர அதோட கொம்பு இவனோட விழால பட்டு 20 அடிக்கு மேலே தூக்கி எறியப்பட்டான். ரத்தமில்லாத ஊமை காயம், பிராணனை பிடுங்குற வலி. பரமசிவம் பதப்பதச்சாரு. அவரோட மனைவி பதட்டப்பட்டா. அயோடெக்ஸ் போட்டாங்க. ஐயோ நாங்க இதை போய் பெருசா அப்படின்னு சொன்னா மாடன். நாளாக நாளாக சுதந்திர மாடன் ரொம்ப இரும ஆரம்பிச்சான். வறுமைப்பிடின்னு சொன்னாங்க. அவனால வேலைகளை சரிவர செய்ய முடியல. எழுந்தா சுளுக்கு பிடிச்சிது, உட்கார்ந்தா மூச்சு முட்டுச்சு. அவனால வழக்கம் போல அதிகாலையில எழும்ப முடியல. மிளகா மூட்டைகளை தூக்கவே முடியல. முதல் தடவையா பரமசிவத்துக்கிட்ட தயங்கிக்கிட்டே வந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டே, உடம்புக்குள்ள எலும்பு முறிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா நரம்பு பிசைக்கிருக்கலாமா, போட்டோ எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். பரமசிவம் அவனை கோவத்தில் பார்த்துக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, உன் மனசில் தான் பீதி, சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது சரியாகவே இல்லை. சுதந்திர மாடனோட இருமல் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மாதிரி நாளுக்கு நாள் வளர்ந்து போச்சு. வைரம் பாய்ந்த அவனோட உடம்பு கரையான் அரிச்ச பூவரசு மரம் மாதிரி ஆச்சு. நெஞ்செலும்புகள் வெளியே வர துடிச்சுது. கண்கள் உள்ளே போக முயற்சி பண்ணுச்சு. இருமும் போதும் லேசாக ரத்தம் வர ஆரம்பிச்சுது. ஆரம்பத்திலேயே கவனிச்சிருக்கலாம், இனிமே பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுமே அப்படின்னு யோசிச்ச பரமசிவம் தற்செயலா வெளியூர்ல இருந்து வந்த இன்னொரு 12 வயது அனாதை பயலை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விளக்கேத்த சொன்னதோடு இல்லாம சுதந்திர மாடனை விடவும் முடியாம, தொடவும் முடியாம, விளக்கவும் முடியாம அவனா விளக்குறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குனாரு. சுதந்திர மாடன் கண் எதிரிலேயே புது வேலைக்கார பையனை மிளகா மூட்டைகளை விற்க சொன்னாரு. பிரியாணி சாப்பிட்டு வாடான்னு சொன்னாரு. கொஞ்சினாரு, கொலாவினாரு. போதா குறைக்கு மாடனை பார்த்து 4 எருமை மாடு வாங்கி தரேன், மேய்க்கியா அப்படின்னு கேட்டாரு. அவரோட தர்ம பத்தினியும், இப்படியே இருமுனா எப்படி, மாடு முட்டின சாக்கில் வயலுக்கு போகாட்டா என்ன அர்த்தம், பாசாங்குக்கும் ஒரு அளவு வேணாமா அப்படின்னு கேட்டா. பழைய சுதந்திர கோளாறுல இல்லை உரிமையில பரமசிவத்தோட மகனை, கிருஷ்ணா இந்த சட்டை உனக்கு நல்லா இல்லடா அப்படின்னு சுதந்திர மாடன் கேட்டப்போ, நான் உன்ன மாதிரி வேலைக்காரனா கண்டதை போடுறதுக்கு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுட்டு இருந்த பரமசிவம் லேசா சிரிச்சாரு. ரொம்ப லேசாதான். சுதந்திர மாடன் இந்த 32வது வயசுல மனைவி வேணும், இடம் வேணும் அப்படின்னு நினைக்காம, உழைப்பு உழைப்புன்னு சொல்லாம செயல்ல காட்டினவன் இன்னைக்கு இருமிக்கிட்டு இருக்கான். குடலை வாய்க்கு கொண்டு வர்ற இருமல், வெள்ளை சளி, குங்கும எச்சில், எம்மா எம்மான்னு வார்த்தை பிளிரல்கள், எனக்காமா ரத்தம் அப்படின்னு கத்தல்கள், எனக்கு சீக்கிரமா சாவு வரமாட்டேங்கே அப்படிங்கிற புலம்பல்கள். 20 ஆண்டு கால உழைப்புக்கு ஒரேடியா ஓய்வெடுக்க முடியலையேன்னு ஒரு பெருமூச்சு. இதுதான் உலகமா அப்படின்னு ஒரு ஆதங்கம். எல்லா இடத்துலையும் ஏழைகள் கருவேப்பிலைகள் தானா அப்படின்னு இருமல்களுக்கு இடையில தோன்றிய ஒரு ஆராய்ச்சி. சுதந்திர மாடன் இருமுனான். யானை பிளிர்றது மாதிரி இருமுனான். ஆந்தையோட மரண ஓலத்தை மாதிரி இழுத்துக்கிட்டே இருமுனான். பாம்பு வாயில அகப்பட்ட சாகாத தவளை மாதிரி, பள்ளிக்கிட்ட சிக்கின பூச்சி மாதிரி இருமல்ல சிக்கி ரத்தம் சொட்ட சொட்ட கக்கி இருமுனப்போ பரமசிவம் வந்தாரு. படுத்திருந்த கோலத்தோட வந்தாரு. என்னடா உன் மனசுல என்ன, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நாங்கள்லாம் தூங்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. திருமதி பரமசிவம் வந்தா. எல்லாம் நீரு கொடுத்த இலக்காரம், நாம தூங்கக்கூடாதுன்னு வர பாசாங்கிருமல், நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்ச கதை நம்ம வீட்டுக்கும் வந்துட்டு அப்படின்னா. சுதந்திர மாடன் பரமசிவத்தை பார்த்தான். நாளைக்கு வருஷ பிறப்பு, சொல்லிட வேண்டியது தான். மாமா என்னால் முடியல, நாளையிலிருந்து நின்றுடுறேன், உம்ம கையால் ஒரு வெத்தலை பாக்கு கடை வச்சு கொடுக்கணும், என் கணக்கை பார்க்கணும் அப்படின்னு கேட்டான். பொல்லாத கணக்கு உன் கணக்கு. உங்கள் அம்மா சாகும்போது 300 கொடுத்தேன், அந்த 300 இப்போ 3000 ரூபாய் மாதிரி. நாளைக்கு கணக்கு பார்க்கலாம்,
யாருக்கு யாரு கொடுக்கணுங்கிறத காலையில் பேசிக்கலாம், உன் பணத்தில் ஒரு பைசா எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. பரமசிவம் மனைவியோட போயிட்டாரு. சுதந்திரமாடனுக்கு ரத்தம் உறையிறது மாதிரி இருந்தது. இருமல் கூட அவனுக்கு பயப்பட்டு கொஞ்சம் விலகி போச்சு. சாம கோழி கூவுச்சு. புதிய வேலைக்கார பையன்கிட்ட பரமசிவம் பேசுறது அவனுக்கு நல்லா கேட்டுது. ஏய் ராசதுரை, எழுந்துரு ராசா, மாட்டுக்கு தண்ணி காட்டு, வயலுக்கு ஜாக்கிரதையா போடா, இல்லைனா கொஞ்ச நேரம் தூங்கு, முடியாட்ட தூக்க கலக்கம் போறதுக்கு காத்தமுக்கு கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு போ. வெறும் டீ ஆகாது, ஒரு மசால் வடையும் தின்னு, இந்தா காசு, எழுந்துரு ராஜா, மாடு உன்னையே பார்க்குது பாரு அப்படின்னு கேட்டாரு. சுதந்திரமாடன் ஒரு முடிவுக்கு வந்தான். பரமசிவத்தோட சாப்பாட்டுக்குள்ள சாப்பாடாக போகிற அந்த பையன்கிட்ட தன்னோட கதையை பக்குவமா சொல்லி அவனை மீட்கணும் அப்படின்னு. அப்புறம் தான் அலட்சியப்படுத்தின சக விவசாய தொழிலாளிகளோட இடத்துக்கு போகணும். என்ன மாதிரி ஆகாம இருக்க என்ன வழி அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சான். அப்புறம் அப்புறம் என்ன, எல்லாம் இருமல் விட்ட வழி. இதோட இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.